ஒரு ஏஜ் லிமிட் இல்லாமல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் தேர்வு தேவையா? தேர்வுகள் பலைமுறைகள் தேர்வு மாணவர்கள் எழுதுறதை வந்து கம்மி பண்ணலாம். அடுத்த வருடத்துல இருந்து தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா பேப்பர் லீக் ஆகாத. இப்போ கொடுத்தவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் மட்டும் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. சிபிஎஸ்இ மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? சிபிஎஸ்இ மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பேசுறப்ப அப்ப தமிழ்நாடு மாணவர்கள் நீட்டு தேர்வுல பாதிக்கப்பட மாட்டாங்களா? இன்விஜிலேஷன் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை கேட்டுதான் எப்படி வந்து சிக்னேச்சர்ல வந்து சைன் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர். அப்போ ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட் தேர்வு ரத்தாகுமா அப்படின்ற ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ லாஸ்டா போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுல வந்து பாதிக்கு மேற்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வுக்கு வந்து எதிர்ப்போ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க் வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த பதிவை வந்து பண்ணலை. இந்த மாதிரி குறைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. என்டிஏ நடத்தக்கூடிய இந்த தேர்வுல முறைகேடுகள் தொடர்ச்சியாக நடக்கிறதுனால மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நீட்டு தேர்வு எழுதி இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அருமையாக மார்க் எடுத்திருக்கான், அட்டகாசமாக மார்க் எடுத்திருக்கான். அவனுக்கு வந்து நீட்டு தேர்வு வந்து ரத்தானது என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏன்னா நானு அதை அனுபவிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்க வாட்ச் பண்றீங்க, உங்களுக்கு அதுதான் தெரியும். பட் நாங்க எங்க குழந்தைங்க கூட இருந்து அவங்க கூட நைட்டு தூங்காம காலையில எழுந்துக்கிட்டு நான் இரவு பகல் பார்க்காம சாப்பிடாம தூங்காம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்கள எப்படின்னா மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்றத ஒர்க் பண்ணி அப்பாடா ஒழிஞ்சுதுரா 3ஆம் தேதி நீட் நம்ம குழந்தைங்க சூப்பரா எடுத்துட்டாங்கடா மார்க், கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா விட்டாங்களா? அப்ப எவ்வளோ மன அழுத்தம் எங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் போன வருஷம் என்னடான்னா டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பா கொடுத்து குழந்தைங்களோட சேர்த்து எங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த என்டி. அதுக்கு முன்னாடி என்னடா அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணல, 720க்கு இஷ்டத்துக்கு மார்க் போட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீட்டு தேர்வு வந்து தேவையா அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டோம். ரைட்டா? அவங்கவுங்க ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு மனநிலைமை இருக்கலாம். இப்போ மழை நல்லா அருமையாக அடிக்குதுன்னா விவசாயி வந்து அப்பா அருமை மழையே கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னுவார். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி அறுவடை பண்ற காலத்துல போய் அந்த மழை அடிச்சு வெள்ளத்துல அதெல்லாம் அடிச்சுட்டு போனா படுபாவி இந்த கடவுள் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்வார். அப்போ ஒரே விதமான மழை ஒருத்தருக்கு சந்தோஷத்தையும் ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்குது அப்படின்னா அவங்கவுங்களுடைய பார்வைகள் கண்ணோட்டங்கள் மாறுபடா இருக்கிறப்ப அது நடக்கதான் செய்யும். அதனால அந்த வீடியோ பதிவுல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பாகவும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அவங்கவுங்களுடைய மனநிலைமையை அவங்க வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீட்டு தேர்வு மன அழுத்தத்தை கண்டிப்பா மாணவர்களுக்கு கொடுக்குது, பெற்றோர்களுக்கும் கொடுக்குது. அதே போல பணம் விரயத்தை வந்து அதிகப்படுத்துது. 3வது வந்து பாத்தீங்கன்னா பண விரயம் மட்டும் இல்லை, ஒரு வாட்டி எழுதி நீட்டுல மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது, திருப்பியும் எழுதுது. திருப்பியும் எழுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க் வரலன்னா ஐயோ நம்ம சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை வந்து கேவலமா பேசிடுவாங்களே, நம்மளே ஏற்கனவே ட்ரை பண்ணி நீ இது கூட சீட்டு வாங்கலன்னு சொல்லிடுவாங்களே, கேவலப்படுத்திடுவாங்களா அப்படின்னா திருப்பியும் முயற்சி பண்ணுது. 4 வாட்டி 5 வாட்டி எழுதி வந்து விட்டுறாங்க. அப்ப இந்த முறையான தேர்வுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் எக்ஸாம் இருக்கு, 2 வருஷம் தான் எழுத முடியும். ஐடி அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் எழுத முடியும். இந்த மாதிரி சில நடைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து பின்பற்றுறது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏஜ் லிமிட் கிடையாது. 65 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுதுறாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 53 வயசுல அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வந்து காலேஜ் போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு, கேலி கூத்தாவும் இருக்கு. ரைட்டா? அதுக்கு தனியா நிறைய படிப்புகள் இருக்கு. வரமுறை இல்லாம நிறைய கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில கூட ஸ்வயம் வந்துல எப்போ வேணா யார் வேணாலும் எது வேணாலும் படிச்சுக்கலாம். அதெல்லாம் செப்பரேட் கோர்ஸ். பட் இதான் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தேர்வுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இல்லாம வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் தேர்வு தேவையா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா கல்வியாளர்கள் மத்தியில இருக்கதான் செய்யுது. அதே போல ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் ஓகே அவ்வளவுதான் முடிச்சிடணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டெம்ப்ட் மல்டிபிள் அட்டெம்ப்ட் வச்சுக்கணும்னா என்டிஏ
இதெல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணலாமே, இதெல்லாத்தையும் மாத்தலாமே, ஏஜ் லிமிட்டை வைக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் பலைமுறைகள் தேர்வு மாணவர்கள் எழுதுறத வந்து கம்மி பண்ணலாம். இது என்ன சொல்றாங்க சில பேர் வாய்ப்புகள்ங்க. ஒரு வாட்டி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு வாட்டி எழுதலாம், இன்னொரு வாட்டி எழுதலாம், இன்னொரு வாட்டி எழுதுனா வாய்ப்புகள். அந்த குழந்தையோட நீங்க லைஃப்பை நினைச்சு பாருங்க. என்ன எம்பிபிஎஸ் படிச்சு 5.5 வருஷத்துல முடிச்சதுமே உடனே அவர் வந்து ஜாபுக்கு போக முடியுமா? அப்புறமா பிஜி பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒரு நீட் தேர்வு திருப்பி எழுத வேண்டியது இருக்கு, அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போக வேண்டியது இருக்கு, அப்புறம் ஃபெலோஷிப் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நீட் தேர்வு எழுதுறதுக்கு ஒரு 13னா எப்போ அந்த குழந்தை 40 வயசுலயே போய் செட்டில் ஆகும்? அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றத கண்டிப்பா அது வந்து பார்க்கணும். அதே போல இந்த என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருடத்துல இருந்து தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா பேப்பர் லீக் ஆகாதா? இப்போ கொடுத்தவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் மட்டும் பேப்பர் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அதை எப்படி முறைப்படுத்த போறாங்க? அப்ப டென்ஷனை வந்து ஒவ்வொரு வருடமும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தே பசங்களுடைய படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா வேதனை தான் உருவாகும். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த மாதிரி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு நீட்டுத் தேர்வை வந்து எதுக்கு தேவையில்லாம. 2வது நீட்டுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்கள்ல பல தரப்பட்ட போர்ட்ஸ் இருக்கு. ஏன் அதெல்லாத்தையும் வந்து முறைப்படுத்தணும். அதுதான் சொன்னோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முறைப்படுத்திட்டு அப்புறமா வந்து நீட்டுத் தேர்வை வந்து கொண்டாடலாம். அதே போல இப்ப நீட்டுத் தேர்வு வேணாம்னா உடனே எடுத்துட்டா சில பேர் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. கரெக்ட். உடனே எப்படி எடுக்க முடியும்? அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் டைம் 2 இயர்ஸ். ஆக்சுவலா 2015ல வந்து நீட் தேர்வு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப 2016ல வந்தது. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, எங்க குழந்தைங்களுக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க. 16 15ல வந்து 16 2 வருஷம் டைம் கொடுத்து தான் 2017ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு மூலமா நம்ம தமிழ்நாட்டுல அந்த சீட்ஸை வந்து ஃபில் அப் பண்ணாங்க. அப்ப அந்த மாதிரி நீட் தேர்வை ரத்து பண்றோம்னா உடனே ரத்து பண்ணிட மாட்டாங்க. அதனால நிறைய பேர் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷன் இல்ல, டிமோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படிலாம் வந்து கிடையாது. நீட்டு தேர்வு ரத்து பண்ணாங்கன்னா ப்ராப்பரா மினிமம் 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப கரண்ட் +2 படிக்கிற குழந்தை இப்ப அவ வந்து +1ல படிச்சிருக்கோம் நீட்டு 2வது வருஷம் இப்ப படிச்சு அப்புறமா தேர்வு எழுது. அப்ப இப்ப நம்மளுக்கு நீட்டு தேர்வு ரத்து அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கூட பிளஸ் இப்ப கரண்ட் 10th முடிச்சு 11th போற குழந்தைங்களுக்கு அந்த தேர்வை முன்னாடியே 2 வருஷத்துக்கு அப்புறமா நீட்டு தேர்வு இல்லை அப்படின்றத சொல்லிட்டு தான் வந்து கண்டிப்பா வந்து தேர்வு ரத்து கொடுப்பாங்களே தவிர உடனடியா இந்த வருஷத்துல 2026 ஜூனோட தேர்வு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரத்து பண்ண மாட்டாங்க அப்படின்றது 100%ங்க. ஆனா என்னன்னா நம்மளுக்கு நீட்டு தேர்வை +2 மார்க் வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற நம்ம ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணணும். அது வந்து மன வருத்தத்தை கொடுத்துருக்கு, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனை கொடுத்துருக்கு, குழந்தைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நாங்கள் குழந்தைங்களா நைட்டு பகலெல்லாம் இருந்து பார்த்ததுனால வேதனையை பொறுக்க முடியல. அந்த குழந்தைங்க படுற வேதனையை தாங்க முடியல எங்களால. அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ என்ன சாப்பாடு தண்ணி இல்லாம நைட்டு தூங்காம அப்படி படிச்சுட்டு மார்க்கை வந்து எடுத்துட்டு அப்பா ஒழிஞ்சுதுரா நினைக்கிறப்ப திருப்பியும் இந்த மாதிரி வருது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஈடே கொடுக்க முடியாது நம்ம என்னதான் சொன்னாலும். அதனாலதான் என்ன பண்ணுவோம், நம்ம நீட்டு தேர்வை வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணி +2 மார்க் மூலயமா அந்தந்த மாநில அரசுகள், ஏன்னா 85% அந்தந்த மாநில அரசுகள் பண்ணிட்டோம். இதுல நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து போட்டிருக்காங்க, சிபிஎஸ்இ மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு. அப்ப சிபிஎஸ்இ மாணவர்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்க? இப்ப தமிழ்நாடு என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்ல சிபிஎஸ்இயும் ஸ்டேட் போர்டும் ஒரே இதுதான். அவங்களுக்கு எந்த விதமானும் இல்லை. அவங்களதுல யாருமே எதுவுமே சொல்லி சிபிஎஸ்சிக்கு வந்து ஏன் வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ஜினியரிங்ல வந்து சீட்டு வந்து தனியா கொடுக்கல, அதெல்லாம் கிடையாது. நார்மலைசேஷன்லாம் கிடையாது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒண்ணுதான். 2 பேரும் ஒரே பாடத்துல தான் படிக்கிறாங்க. அவங்க போர்ட்லயும் இந்த போர்ட்லயும் படிக்கிறாங்க. மார்க் அதுலயும் எடுக்கிறாங்க, இதுலயும் எடுக்கிறாங்க. இந்த வாட்டி சிபிஎஸ்சிலயும் மார்க் கம்மி, ஸ்டேட் போர்ட்லயும் மார்க் கம்மி. அதனால மார்க் எடுக்க முடியும். அதை தான் திருப்பி சொல்றேன். அப்ப சிபிஎஸ்இ மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பேசுறப்ப அப்ப தமிழ்நாடு மாணவர்கள் நீட்டு தேர்வுல பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்படியும் பார்க்கணும். சில பேர் பேசுறப்ப என்ன சொல்றாங்க, அப்போ வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு போர்டு மார்க் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா சிபிஎஸ்இ போர்டு வச்சு தான் கொடுக்க போறாங்க. ஆனா சிபிஎஸ்இ மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் போட்டிருக்காங்க. அப்ப இப்ப தமிழ்நாடு மாணவர்கள் பாதிக்கலையா? அப்ப அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீட்டு தேர்வை வந்து வைக்கிறப்ப ஒரு சிலபஸ் வந்து முறையா வந்து படிக்கணும். ஒரு குழந்தை வந்து 10 முடிச்சுட்டு 11 போகுது, அப்பயே கரெக்டா டிசைட் பண்ண போறாங்க மெடிக்கல் போற போறாங்களா. மெடிக்கல் போற குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும், காமன் சிலபஸை த்ரூ அவுட் இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஐஐடி போறாங்க, ஜேஇ போறாங்க, முன்னாடி தெரிஞ்சது அந்த பசங்க காமன் சிலபஸை தான் படிக்கணும். மற்றபடி அந்தந்த லோக்கல்ல வந்து ஏரியால வந்து அவங்க சப்போஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல போறாங்க, எடுத்துங்க போர்டு, அதுல ஆப்ஷன் கொடுக்கலாமே. அந்த மாதிரி முறையான பாடத்திட்டத்தை முறையா அமல்படுத்தி நம்ம குழந்தைங்க மத்தியில இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கான குழப்பங்கள் வராம இருக்கும், மன வருத்தங்கள் இருக்காது. என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியார் அமைப்புகளை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கண்டிப்பா மாற்றி தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்
வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சரி, இன்விஜிலேஷனுக்கும் சரி. இன்விஜிலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வந்து வெளியில இருந்து பயோமெட்ரிக் கூட நாங்கள் பார்த்தோம். நிறைய பேர் வெளியிலேருந்து ஒரு 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 டீம் வருது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நான் அன்னைக்கு பார்த்தேன் பயோமெட்ரிக் ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவங்க நின்று 4 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்பதான் எனக்கு சொன்னாங்க, இதை தான் செய்யணும், எப்படி பண்றதுனே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்விஜிலேஷன் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை கேட்டு தான் எப்படி வந்து சிக்னேச்சர்ல வந்து சைன் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர். அப்போ ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லாதவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேஷன் போடுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த டைம் வந்து சரியா கீப் அப் பண்றதில்ல. அப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்டிஏ வந்து சரி பண்ணணும். பட்டன் போட்டுருக்காங்களா, கிளிப்பு வச்சுட்டு இருக்காங்களா, பெல்ட் போட்டுட்டு வராங்களா, செல்ஃபு போட்டுட்டு வராங்களா, இதெல்லாம் முறையா செக் பண்ணி பிரிஸ்கிங் பண்ணி அனுப்புறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்ற சில விஷயங்களை பார்த்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதனால எங்களுடைய கருத்து, மாணவர்களுடைய மன அழுத்தத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. மாணவர்களை வந்து பல முறைகள் ட்ரை பண்றத எனக்கு எனக்கு தெரிஞ்சு வேணவே வேணாம்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டே பண்ணக்கூடாது. ரிப்பீட்டே வரக்கூடாது. ப்ளஸ் டூ முடிச்சுமே ஒரு டைம் எழுதினாரா, 2வது டைம் ட்ரை பண்ணாரா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 2 டைம் கொடுங்க. நம்ம ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26ல எழுதுறாரா, 25, 24ல ப்ளஸ் டூ முடிச்சாதான் அலவுடு அப்படின்றப்ப அவங்களுக்கும் என்ன ஆகும்? சீக்கிரம் வேகமா முடிச்சாகணும். இல்லைன்னா என்ன பண்றாங்க? மெதுவா படிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இப்படின்னு பசங்களும் தள்ளி போடக்கூடிய நிலைமையில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபே வந்து பாழ்பட்டு போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கீழே கமெண்ட்ல கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.